இன்னும் ஒரு வசனத்தை படிக்கலாம். 11 12 படிப்போம். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது புறம்பேர்களுக்கும் இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. எதுக்கு பாருங்க, 12 வசனத்தை பாருங்க. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்குள் மன்னிக்கப்படாத படிக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மன்னிக்கப்படாத படிக்கும். இன்னைக்கு பாவத்தை மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்றவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? மன்னிக்கப்படாம இருக்கிறபடினால தான் இன்னைக்கு என்ன செய்றாங்க? மன்னிங்க மன்னிங்க. ஏன்னா அவங்க இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர்கள் இந்த உலக பக்தி மாம்சத்துக்கு எதுவான உபதேசத்தை அவர்கள் கேட்க ஆர்வமுடையவர்களா இருக்கிறாங்க. மாம்சத்துக்கு எதுவான பக்திக்கான ஆர்வமா இருக்கிறவர்களே ஒழிய ஆவிக்குரிய கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க பாருங்க 11 12 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பாவம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒருத்தருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன இருக்காது? அதை ஏற்றுக்கொள்றாங்கன்னா என்ன இருக்காது? பாவம் இருக்காது. ஹalleluya. அவங்களோட குணம் உண்டாயிருக்கும். அங்க என்ன பண்றது? 12ல அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். அப்போ இப்ப நமக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றோம் பாருங்க. எத்தனை பேருக்கு சொல்றோம்? யாருமே இதுல காது கொடுத்து கேட்கறது கிடையாது. எதனால? அவங்க கேட்காதவங்க என்னதான் இருக்கும்? பாவம் இருக்கும். எதுலையுமே அவங்க குணப்பட முடியாது. அப்ப கேட்டாங்கன்னா எல்லாவற்றிற்கும் குணமாக்கப்படுவாங்க, பாவத்திலிருந்து நீங்களாக்கப்படுவாங்க. ஹalleluya. அப்படிங்க கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய திராணிக்கு தக்கதாக உங்களுக்கு சுகம் உண்டாயிருக்கும். கேட்டு அறிந்து இருக்கிற உங்கள் இருதயத்துல எவ்வளவா ஏற்றுக்கொள்றீங்களோ, எவ்வளவா நீங்கள் கேட்டதை எவ்வளவா உங்கள் இருதயத்துல ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவாக உங்களுக்குள்ளே அவருடைய மூச்சு வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவாக அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வல்லமை அவருடைய அதிகாரம் அவருடைய அன்பு எல்லாமே உங்களுக்குள்ள எவ்வளவா உங்கள் இருதயத்தை நீங்க திறக்கிறீங்களோ அவ்வளவா உங்களுக்குள்ள வரும். ஹalleluya. நாங்க படிக்க கேட்க எங்கள் விசுவாச எல்லைகள் விரிவாயிட்டே இருக்குது. இந்த விரிவாக்கப்படினால் அவரும் அதுக்கு ஏற்றபடிகளை நிரப்பிக் கொண்டே இருப்பார். அந்த விசுவாசத்தால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஹalleluya. இந்த தடையா இருந்த என் ஆத்துமாக்குள்ள தடையா இருந்தது இந்த வார்த்தை எல்லாத்தையும் அசட்டெல்லாம் மாத்துது. அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு என் ஆத்மால பாவம் தடையா இருந்துச்சு. அதை எல்லாம் அந்த வார்த்தை மாற்றிக்கொண்டே இருக்குது. இந்த வார்த்தை கேட்க எனக்குள்ள ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது, விடுதலை உண்டாகிட்டே இருக்கு, விசுவாசம் பெருகிட்டே இருக்கு. ஆனபடினா நான் என் மனதை திறந்து நான் சொல்றேன், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்க போது இருதய நிறைவுனால வாய் பேசிக்கொண்டே இருக்கிறது. இங்க நிறைய வாயிலிருந்து ஜீவ ஊற்றுகள் நதிகளாய் பாய்கிறது. கேட்கிற யாரும் பிழைப்பார்கள். ஹalleluya. எண்ணத்துக்குள்ள வரணும். ஒரு கிறிஸ்தவங்கள் உங்கள் நீங்க பேசுற பேச்சிலே பார்க்கணும், நீங்க ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லணும். ஹalleluya. பஞ்சத்தை குறிச்சி இந்த கடனை குறிச்சி நான் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் அவனெல்லாம் நீங்க ஒதுங்கிங்க, உங்களை கெடுத்து கொள்ளாதீங்க. ஹalleluya. வளர்ச்சி வசனத்தை தியானிங்க. ஆவிக்குள்ளாக ஆவியான உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிந்து அதை சிந்திக்க ஆரம்பிங்க, தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்க்கலாம். 28 படிக்கலாம் பாருங்க. அது 27 28 படிக்க பாருங்க. அதுவும் ராஜ்யத்துக்குரியதுதான். 26 படிக்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலிலே விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராக ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். ஹalleluya. உங்க இருதயத்துல இந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அது உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். அது உங்களுக்குள்ள வளரும், கனி கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க கனி கொடுக்கும் பொழுதுதான் உங்க மாம்ச கண்கள் பார்க்கும். இந்த கனி கொடுக்கும் பொழுதுதான், கனி கொடுக்கும் போது எப்பனா வெளியரங்கமாய் மாறும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்தது நீங்க விருதத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கிறது. வளர்ந்த உடனே கனி கொடுக்கிறது, வளர்ந்து வளர்ந்து அது தானாய் வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது நீங்கள் கரிக்க ஆரம்பிக்க உங்கள் இருதயம் வந்து புஷ்டி பசுமையமா இருக்கும். காத்திருக்கிறீங்க, இந்த வார்த்தையில உள்ள போட்டு நெடுநாளாய் காத்திருக்கிறீங்க.
இருதயத்துல உங்களுக்குள்ள வசன போராட்டம் உண்டாயிட்டு இருக்குது. ஆனால் வரும்பொழுது உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால நீங்கள் வழி அருகே உள்ள விதையா இருக்கக்கூடாது, கற்பாறையில் உள்ள விதையா இருக்கக்கூடாது, முள்ளில் அகப்பட்ட விதையா இருக்கக்கூடாது. நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதையாக இருக்கணும். அதற்கு ஒன்னே கேட்கிறதற்கு தீவிரப்படுத்துங்கள். வசனத்தை கேட்பதற்கு உங்கள் செவிகளை தீவிரப்படுத்துங்க. அப்படி படுத்தும் பொழுது நீங்கள் 30 60 100க்கு 100 கனி கொடுக்க வேண்டும். அதற்காக தான் இந்த வசனத்தை நாம நிதானித்து பேசணும். ஏன்னா அது உங்க கேட்கிறது உறுதியாக நீங்க நினைச்சோம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அப்படி கனி கொடுப்பீங்க. எப்ப கனி கொடுப்பீங்க? ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான். பாருங்க 17 சொல்லப்பட்டு பாருங்க, தனக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறையில் விளைக்கப்பட்ட விதைகள். ஒரு வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அந்த வசனத்து நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம் வருது. எதனால வருது? வசனத்து நிமித்தம் உபத்திரம் வருது. இப்போ நான் சொல்றேன் இப்படிப்பட்ட பெரிய கிளையாய் மாற போகுது அப்படின்னு சொல்றேன். இந்த வசனம் நிறைவேறணும்னா என்னைய கர்த்தர் என்ன செய்யணும்? அதுக்கு தலைவனாக என்னை உருவாக்கணும்னா அதற்கு ஏற்றபடி என்னை செயல்படுத்தணும். அது வசனம் எனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் தாங்கி, இதையெல்லாம் நான் விசுவாசித்து, இதெல்லாம் நான் காத்திருந்து பொறுமையாக கர்த்தர் சொல்லியிருக்கார் எனக்கு எதுலாம நடந்து கொண்டிருக்குது. இதையெல்லாம் நான் பொறுமையாக காத்திருந்து நிற்கிற பாருங்க, அது நல்ல நேரத்தில் உள்ளது. அது கனி கொடுக்கும். இந்த உபத்திரம், இந்த பிரச்சனை, அவன் எப்படி பேசுறான், இவன் என்னை மதிக்கல, அவனை கண்டுக்க மாட்டேங்கான், எனக்கு இது வறுமையா இருக்குது, இப்படி ஒரு பயங்கர போராட்டம் இருக்குது, சபை நடத்த முடியல, இப்படிலாம் விட்டுட்டு நம்ம ஒதுங்குறோம்ல, அது வேற விட்டது இல்ல, கற்பார்கள் அதான் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. கேட்டறிக்க உங்களுக்குள்ள சில வசனங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் இப்படி வச்சிருக்காங்க, வார்த்தை இருக்குது. உங்க பிள்ளைகளை அநேகர் பார்க்கும்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லுற வார்த்தை இருக்குது. பாழான ஸ்தலங்களை எடுத்து கட்டுவாருன்ற வார்த்தை இருக்குது. இதெல்லாம் நீங்க இருதயத்துல விசுவாசிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அதுக்கு எதிர்பதமா நடந்து கொண்டிருக்குது. எதிர்பதமா நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நீங்க உறுதியாக நம்பி இருக்கும் பொழுது இப்போ என்னத்துக்காக எதிர்பதமா நடக்குது? அந்த வசனம் உங்களை உடம்பிட்டுக் கொண்டிருக்குது. என்ன வசனம்? பாழான ஸ்தலங்களை எடுத்து கட்டுவ, இப்படிப்பட்ட ஜன வம்சம், இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சம் இப்படி இருக்கும் என்ன நீங்க நினைச்சீங்க பாருங்க. அந்த வசனம் உங்களை புடமிடுது. உங்க விசுவாசம் உண்மையிலே நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு இருக்காத, அந்த விசுவாசத்திற்காக அதுக்கு விரோதமா நடக்க ஆரம்பிக்குது. உங்க விசுவாசம் எப்படிப்பட்டது? சோதிக்கப்படுகிறது. உங்க விசுவாசம் இப்ப புடமிடப்படுகிறது. ஆண்டவர் நான் சொன்னேன், ஆனா இப்ப நிலைமை இல்லையே, ஆண்டவர் சொன்னாரு ஆனா சம்பந்தமே இல்லையே, அப்படி நீங்க இருக்கும் பொழுதும் நீங்க உறுதியாக நிற்கிறீங்க பாருங்க. சொன்னவர் இன்னார், நிச்சயமா எனக்கு நடக்கும், நிச்சயமா என் வீடு கட்டப்படும், நிச்சயமா எனக்கு பிள்ளைகள் உண்டாயிருக்கும், நிச்சயமா எனக்கு பேரப்பிள்ளைகள் உண்டாயிருக்கும், நிச்சயமா என் தொழில் வளங்கள் 4% பெருகும், நிச்சயமா நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க. அதுக்கு விரோதமாய் சூழ்நிலை எப்படி எழுதி கொண்டிருந்தாலும் நீங்கள் சொன்னவர் இன்னார், இந்த வார்த்தையில் என்னை குறித்து சொன்னவர் இன்னார் என்பதை உறுதியாக இருக்கும் பொழுது நீங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. நீங்க 100 மடங்கு பலம் கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. உங்க மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். இதற்காகத்தான் நமக்கு வேற விசுவாசம் உறுதிப்படுவதற்கு தான் போராட்டம் வருகிறதே ஒழிய பாவத்து நிமித்தம் நமக்கு வர முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாவத்து நிமித்தம் வர முடியாது. ஏன்னா அதுக்கு மரித்து நீதிக்கு நம்ம பிழைச்சிட்டோம். இப்போ விசுவாச போராட்டம் வருகிறது. நம்ம முற்பிதாக்கள் வந்துச்சு, ஆபிரகாம் விசுவாச போராட்டம் வந்துச்சு, பஞ்சம் வந்தது, ஆசீர்வதிப்பு சொல்லும் பொழுது பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்துட்டு மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னானா? இல்ல, வார்த்தை மேலே நம்பிக்கையா இருந்தான். யோசேப்புக்கு சொன்னாரு, விரோதமா நடந்து கொண்டு வந்துச்சு, ஆனா அதே அவர் சொன்னதான் நம்பி கொண்டு இருந்தான். அதே போலதான் சொல்றேன், எல்லா வாக்குத்தத்தமும் உங்களுக்கு சொந்தமானது. ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் எனக்கு நேரடியா சத்தம் போட்டு பேசிட்டாருன்னா நான் நம்புவேன், இந்த வார்த்தையில உள்ளதை எப்படி நம்ப முடியும்? இப்படிதான் நானும் நினைப்பேன். ஆண்டவர் நேரடியா பேசிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, நான் எதையும் விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு நினைப்பேன். இல்ல, அதை விட இதை நம்புகிறது தேவனுடைய பார்வையில விளையாடப்பட்டது. ஹல்லேலூயா. இங்க இருந்து வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தோமாவை சொல்றாரு, கண்டு விசுவாசிப்பவனோட காணாமல் விசுவாசிக்கிறவன் மேற்பட்டவர். ஹல்லேலூயா. செவியில கேட்டு செய்யணும்னா நீங்க இல்ல, தேவன் அறியாதனே செய்வான். ஹல்லேலூயா.
ஒரு நேரடியா வந்து தேவன் நான் கர்த்தர் நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது விசுவாசிக்கணும் அவசியமே இல்லை. ஹalleluya. ஆனா அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது உண்மையான விசுவாசம். ஆமென். இந்த வார்த்தையில நம்பிக்கை வச்சு நீங்க வேலை செய்றீங்க பாருங்க, உண்மையான விசுவாசம். வீடு தருவாரா தருவார். உங்கள் தொழில்கள் எல்லைகள் விரிவாக்கப்படும் விரிவாக்கப்படும். நீங்க படிங்க, பைபிளை படிங்க, படிச்சு என்னென்ன வசனம் வாக்குத்தத்த வசனங்கள் அவ்வளவு உங்க மனசுக்குள்ள வைங்க. தினமும் பேசுங்க, இது எனக்குள்ள நடக்குது, இது எனக்குள்ள நடக்குது, இது எனக்குள்ள நடக்குது. இதே நினைங்க. சூழ்நிலை எப்படி போயிட்டு அதை பார்க்க வச்சாது. உலகத்தை பார்க்காதீங்க, வார்த்தைகள் நம்பிக்கை வைங்க. பேசிக்கிட்டே இருங்க, எண்ணிக்கிட்டே இருங்க. என் வீடு இப்படி கட்டப்படும், என் வீடு இப்படி இருக்கும், நான் என் வீட்டார் கொண்டால் கர்த்தரையை சேமிப்போம். நீங்க சொல்லுங்க, நான் என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் எனக்குரியது, வாக்குத்தத்தம் எனக்குரிய, எனக்கு சொந்தம். என் அப்பா இப்படிப்பட்டவர், எனக்குள்ள இருக்கிறவர் வானத்தின் பூமியை உண்டாக்கினவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், சொன்னவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இருதயத்தில் அனுதினம் இதையே போடுங்க, இதையே தியானிங்க. உங்கள் முதலாவது உங்கள் விசுவாச எல்லைகள் விரிவாக்கப்பட்டுட்டே இருக்கும். உங்கள் விசுவாசம் விரிவாக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். உங்க எல்லா நோய்களையும் நீக்கி இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. என்னை விசுவாசிங்க. ஒரு நோயும் இல்லை, சகல நோய்களை விட்டு நீக்கி விட்டார். நோய்கள் எனக்கு இல்லை, தரித்திரம் எனக்கு இல்லை, நீண்ட ஆயுசு, நித்திய ஜீவன் தான் எனக்கு சொந்தமானது. வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமான ஆளுகை செய்யப்படுபவர், அடிமையான அல்ல. நான் ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன் சொல்லுங்க. அதை சொல்ல 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 அந்த ஆளுகை தன்மை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். முதல்ல அந்த தன்மை வரும், அந்த எண்ணங்கள் வரும், ஆளுகைக்குள்ள எண்ணங்கள் வரும், ஆத்மாவுல அந்த எண்ணங்கள் வரும். வந்ததுக்கு பிறகு எங்க போக மாட்டால, சரீரத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுப்பி நாம் ஜெபம் பண்ணலாம்.